பேர் ராதிகா கிஷோர்குமார். வயசு 26 ஆகுது. நான் ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன். நான் அனுபவம். எல்லாருக்கும் குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் கிஷோர் குமார். என்னோட வயசு 32 ஆகுது. நாங்கள் ராணிப்பேட்டில இருந்து கனெக்ட் ஆயிருக்கோம். பிஃபோர் நம்மளோட இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ராங் ஈட்டிங் ஹேபிட்ல எக்ஸஸ் வெயிட் ஆகிட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட் இருக்கும்போது எனக்கு டே ஃபுல்லா இன்ஆக்டிவா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு 5 வருஷமா சிவியர் பேக் பெயின் பிரச்சனை இருந்தது. வேகமா நடக்கிறேன், மாடி மாடி ஏறனா மூச்சு வாங்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நான் இருந்தேன். ஒரு ஃபேஸ்புக்ல பிஃபோர் ஆஃப்டர் வந்து பிக்சர் பார்த்து என்னோட கோச் நான் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து அந்த ஈட்டிங் ஹேபிட்டை டே 1 அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டே 1ல பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஃபர்தரா மற்றவங்க கிட்ட கைடன்ஸ் எடுத்து ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய ப்ரீத்திங் பிரச்சனையும் பேக் பெயின் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகுதுன்னு நான் உணர்ந்தேன். 3.5 மந்த்ல 24 kg வெயிட் லாஸ் பண்ணி 4 இயர்ஸா சேம் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு மை கோச். ஆக்சுவலா நான் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மா தான். எங்க அம்மா வந்துட்டு எக்ஸஸ் வெயிட்டா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்து ஒரு காய்கறி அறிய மாட்டாங்க, முட்டி போட்டு சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பிரச்சனைல அவங்க கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நான் வந்து பார்த்து எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்ச ஒரு 1 வீக்லயே எங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்தேன். அம்மா வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி அந்த முட்டி வலி பிரச்சனை வந்து வெளியே வந்தாங்க. 14 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த்தியா ஆக்டிவா இருக்காங்க. தேங்க்ஸ் டு மை கோச். நான் இந்த ப்ரோக்ராம் வந்து பிஃபோர் மேரேஜ் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேரேஜ் ஆகிட்டு 3வது மாசமே கன்சீவ் ஆனது பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான். ஹாஸ்பிட்டல தர மருந்து மாத்திரை டானிக் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வாங்கிட்டு வந்து அப்படியே குப்பைத்தொட்டில போடுவேன். நம்ம ஃபுட்ல என்னெல்லாம் இருக்கோ, நியூட்ரிஷன் ஃபுட் என்னெல்லாம் இருக்கோ, டே 1ல இருந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி 9 மாசத்துல நார்மல் டெலிவரி ஆனது. பையன் வந்து பிறந்தான். ஃபர்ஸ்ட் டேவே இந்த ஃபுட் தான் அவனுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறமா தாய்ப்பால் செகண்ட், ஃபர்ஸ்ட் டே இந்த பிறந்த அன்னைக்கு நியூட்ரிஷன் தான் கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பாலால வந்து தலை கொடுத்தோம். இப்ப கரெக்டா ஒரு வயசு வந்து 3 வயசு ஆகுது. இப்படி வந்து இருக்காரு. என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் சரி, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விசிட்டே போகல. அவ்வளவு வந்து ஆரோக்கியமா இருக்காரு. 3 வயசு ஆகுது, ஆரோக்கியமா இருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா 25 லிட்டருக்கு தண்ணி கேனை வந்து வச்சோம் அப்படின்னா அசால்ட்டா வந்து சாய்ப்பாரு. அந்த அளவுக்கு வந்து க்ரோத் அண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் அந்த ப்ராசஸ்ல வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டேன். வெயிட்டை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு 21 கிலோ வந்து வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியா பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் மை கோச். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட வந்து ஹெல்த்தியா ஃபிட்டா வந்து இருக்கோம். இதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா இப்போ நடக்க போற எஜுகேஷன் கிளாஸ் தான். நாங்கள் ஃபேமிலியோட வந்து ஹெல்த்தியா இருக்கும், ஃபிட்டா இருக்கும். மெயின் காரணம் எஜுகேஷன் கிளாஸும் என்னோட கோச்சும். ஸோ ஃப்ரம் தாட் வந்து நான் தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். எங்க ரிசர்ச் நல்லா இருந்ததா? எல்லாருமே ஆர்வமா கேட்டுருக்கீங்க. சூப்பர். இப்போ வந்து நம்ம சாரை வந்து வெல்கம் பண்ண போறோம். நீங்க இப்படி எல்லாம் உட்காந்து அவர் வரமாட்டாரு. எல்லாரும் அட்டென்ஷன் பே பண்ணி கவனமா கவனிக்கணும், ஹார்டா கிளாப் பண்ணணும். 17 வருஷம் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேசிக்கா அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. அவர் யாரெல்லாம் வந்து மீட் பண்றாங்களோ ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப் வந்து சீக்கிரமா எடுத்து கொடுத்துருவாரு. நிறைய பீப்புளை வந்து ஹெல்த்தியா ஃபிட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு லீடிங் வெல்னஸ் கோச்சா இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாமா? ஹார்டா கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். லெட் மீ வெல்கம் சபாபதி முத்துக்குமார் சார் ஆன் டு தி ஸ்கிரீன். அது பேர் தூக்கத்துல இருக்காங்க. ஆடா கிளப் பண்ண டக்குனு முழிச்சுக்கிறாங்க.